Hello friends, இன்னைக்கு நான் எக் வச்சு ஒரு சூப்பரான ஸ்டஃப் ரெசிபி செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் பாயில் பண்ண எக் எடுத்துட்டு அதுல யோக் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து அந்த சைடு ஒரு ஆஃபா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்படி மேலேயும் கீழேயும் வச்சு இப்படி பிரஸ் பண்ணோம்னா நமக்கு யோக் மட்டும் தனியா வந்துடும். இப்படி அதை எடுத்து ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்க எல்லா எக்ஸ்க்குமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்கெட் மாதிரி நமக்கு ஸ்டஃப் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி அந்த எல்லா யோக்கையுமே உடைச்சு விட்டுக்கலாம். நல்லா அது மாவு மாதிரி ஆயிடும் நமக்கு. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சமா அதுல சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணி அதுல போட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பிரவுன் கலர்ல நம்ம ஆனியன்ஸ் மாறணும். அதுல கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஸ்டவ் சிம்ல வச்சு வதக்கிக்கலாம். அப்பதான் நமக்கு தீயாம வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி பிரவுன் கலர்ல மாறினதும் நான் நம்ம உடைச்சு வச்சிருக்க யோக் அதுல ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான மசாலாவெல்லாம் அதில் போட்டுடலாம். இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், ஆட் பண்ணி நல்லா இது கலந்துக்கலாம். அதில் கொஞ்சமா கரம் மசாலாவும் போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் போற அளவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த ஸ்டஃப் எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நான் நம்மளுடைய பாயில்டு எக் அந்த உடைச்சு வச்சிருக்க இடத்துல நம்ம இப்ப செஞ்ச ஸ்டஃப் அதுக்குள்ள வைக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டஃப் வைக்கிற முடியுமோ அவ்வளோ நிறைய வச்சுக்கலாம். முட்டையை உடையாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா உள்ள வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா பிரஸ் பண்ணி கொஞ்சம் அது க்ளோஸ் ஆகிற மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டு கார்ன்ஸ்டார்ச் நான் அப்படி மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். அதுல போட்டு நல்லா எல்லா சைட்ஸையும் உருட்டி எடுக்கிறேன். எடுத்து அதை பிரெட் கிரம்ஸ்ல போட்டு எல்லா சைட்ஸும் அதை போட்டு விடுறேன். பிரெட் கிரம்ஸ் போனால நமக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் சூடானதும் ஒரு எக்ஸா அதில் நான் எடுத்து உள்ள போடுறேன். நான் இதை ஃப்ரீஸ் பண்ணல, அதனால எனக்கு அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து லைட்டா பிரிஞ்சு வருது. அது சரியா போயிடும், அது செட்டில் ஆயிடும். இந்த மாதிரி ப்ரௌனா மாறும் போது இதை எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆகும் போது முட்டை கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து செய்யணும் அது. இப்போ நம்மளுடைய ஸ்டஃப்ட் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்க நல்லாயிருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.